சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய ஜெயிலர் 2 என்ற திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் ஜெயிலர் 2 காணொளிக்குள் செல்லலாம். சன் பிக்சர் குரூப் தயாரிக்கக்கூடிய ஜெயிலர் 2 திரைப்படம் தற்பொழுது டீசர் வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. வழக்கமான டீசர்கள் போன்று இல்லாமல் இதில் நெல்சன் மற்றும் அனிருத் இருவரும் இணைந்து கலக்கியிருக்கின்றார்கள் இந்த டீசரில். மேலும் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த டீசரில் மிகவும் ஆக்ரோஷமான ஒரு பிம்பத்துடன் ஒரு உருவத்துடன் அவர் வருகின்றார். மேலும் மிகப்பெரிய ஒரு சண்டை காட்சிகளும் இந்த திரைப்படத்தில் அமைக்கப்படும் என்பதற்கு முன்னுதாரணமாக இந்த டீசரில் பல காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த திரைப்படம் என்பது ஜெயிலர் 1ற்கு இணையாக அல்லது அதற்கு மேலாகவே இருக்கும் என்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஜெயிலர் 2 டீசர் வந்த பிறகு என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் மிகவும் கனக்கச்சிதமாக மிக தெள்ளத்தெளிவாக செய்து முடிப்பதில் வல்லவர். அந்த அடிப்படையில் ஜெயிலர் 1ஆக இருக்கட்டும், தற்பொழுது வர இருக்கக்கூடிய ஜெயிலர் 2ஆக இருக்கட்டும், மிகவும் திறமையாக மிகவும் நல்லதொரு கான்செப்டுடன் அவர் நடித்து முடிக்கப் போகின்றார். நிச்சயமாக இந்த திரைப்படம் என்பது ரஜினி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் குடும்பங்கள் கொண்டாடும் திரைப்படங்களாக இருப்பதன் காரணமாக குடும்பமாக நடிகர் ரஜினி சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய திரைப்படத்தை கொண்டு போய் அல்லது பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இடத்தை இந்த திரைப்படம் பெற இருக்கின்றது. நிச்சயமாக தமிழ்நாட்டு ரசிகர்கள் புதியதை கொண்டாடக்கூடிய ரசிகர்களாக இருக்கின்றார்கள். இந்த ஜெயிலர் 2விலும் புதிய கதை அம்சங்கள், அனிருத் அவர்களின் இசை மற்றும் பின்னணி இசையில் இந்த திரைப்படம் வரவிருப்பதால் புதிய பாடல்கள் இதில் இடம்பெற இருக்கின்றன. அந்த பாடல்கள் மக்களுக்கு பிடித்தது போன்று, இளைஞர்களுக்கு பிடித்தது போன்று, குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய 2K கிட்ஸுகளுக்கு புதிய தலைமுறைக்கு பிடிப்பது போன்று இருப்பதன் காரணமாக இருக்கும். நிச்சயமாக அவ்வாறு இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த திரைப்படம் என்பது இசையளவில் மிகப்பெரிய ஹிட்டாவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. ஜெயிலர் 1இல் வந்த இசைக்கு அதற்கு மேலாகவே இந்த திரைப்படத்திலும் இசை அனிருத் கொடுப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை. நெல்சனை சொல்லவே வேண்டியதில்லை. நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கென்றே ஒரு புதுவிதமான கதையை படைத்துதான் ஜெயிலர் என்று எடுத்தார். அதே அடிப்படையில் ஜெயிலர் 2வும் எடுக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த கதையில் அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகின்றது என்று சிந்தனை உங்களுக்கு வராமல் இருக்க புதுவிதமான கதை தொகுப்புகளை இதில் வழங்குவார் நெல்சன் என்பதில் மாற்று கருத்தில்லை. எதிர்பார்க்கலாம். ஜெயிலர் 2 திரைப்படம் என்பது தமிழ்நாட்டில் இன்னொரு ஒரு மைல்கல்லை ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. தமிழ்நாடு ரசிகர்களால் பெரும் ரசிக்கப்படக்கூடிய திரைப்படங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படங்களும் முதலிடத்தில் பிடித்துதான் இருக்கின்றன. 50 வருட சினிமா உலக வரலாற்றில் ஒரே இடத்தில் சூப்பர் ஸ்டார் என்ற அந்த ஒரு பெயரிலேயே இதுவரை தொடர்ச்சியாக படங்களில் நடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே நடிகர் என்றால் அது ரஜினிகாந்த் அவர்கள்தான். அவருடைய பட்டத்தை யாராலும் பெற முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. பார்க்கலாம் ஜெயிலர் 2 திரைப்படம் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டு ரசிகர்களை கவர்ந்து மிகப்பெரிய வெற்றியை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நெல்சன் அவர்களுக்கும் அனிருத் அவர்களுக்கும் கொடுக்கின்றது என்பது குறித்து திரைப்படம் வெளியே வந்த பிறகுதான் நம்மால் கூற முடியும். திரைப்படம் வெளியே வரட்டும். மேலும் ஜெயிலர் 1இல் யோகி பாபு மேலும் ரம்யா கிருஷ்ணன் போன்ற நடிகைகள் எல்லாம் நடித்திருக்கின்றார்கள். ஜெயிலர் 2வில் யார் யார் நடிக்கின்றார்கள் என்பது குறித்தான ஒரு அறிவிப்பு இன்னும் வரவில்லை. பார்க்கலாம் அவர்கள் யார் யார் நடிக்கின்றார்கள் என்பது குறித்த அறிவிப்பு வந்த பிறகு மீண்டும் ஒரு காணொளியில் ஜெயிலர் படத்தை பற்றி பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.